இல்லை மேடம் ஃபுல்லாக வேர்த்தில் கட்டியாச்சு மேடம் பண்ணிங்க நம்ம. அப்புறம் தண்ணி குறைஞ்சோன்னு திரும்பி எடுத்து அதே இடத்துல லொக்கேஷனில் கட்டியாச்சு மேடம். காதல் உழல எல்லாருக்கும் உழற மாதிரி சொல்லணும். பெருமாள் கோயில் பின்னால் இருக்கலாம் மேடம், அதெல்லாம் கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணி அந்த பக்கத்தில் அந்த சுவர் பக்கத்தில் வந்து யாருமே வந்து கழிப்பறை யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும் மேடம். பெருமாள் கும்பிடும்போது ரொம்ப அது மட்டும் நான் சொல்லணும்னு நான் சொல்கிறேன் மேடம். ரொம்ப சந்தோஷம் சொன்னீங்க. அவர் காதில் வாங்கிட்டு இருக்காரு. ரொம்ப கஷ்டமாக இருக்கு மேடம். அவர் பண்றாரோ இல்லையோ, நான் வேலி போட்டு கொடுக்குறேன். அவர் பண்றாரோ இல்லையோ, முதல்ல ஒரு தடவை எங்க ஃப்ளோ லீடர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பார்ப்பார். ஒரு 15-20 நாள், ஒரு மாதம் கழிச்சு. ஒருவேளை அவர் வந்து பார்த்த முடியல, நான் வந்துடுறேன். நான் வந்தா மாத்திரம் நடக்குமா? நிற்பேன் அங்கேயே, கட்டுற வரைக்கும் போக மாட்டேன், என்ன வேலையா இருந்தாலும். சரியா? நான் பண்ணி கொடுத்துறேன். நீங்க பக்த ஜனத்துல ஒருத்தரா இல்ல அந்த கோவில் நிர்வாகியா? என்னோட வீடு இங்க தான் இருக்கு மேடம். பக்தர்ல ஒரு ஆளு அதனால டாய்லெட் தூத்துக்குடி ரீஜன் அப்படிலாம் பதவியெல்லாம் இருக்கா? பண்ணிடுறீங்க நீங்க? பண்ணிடுவோம் மேடம். பாருங்க, அவர் சொன்னது காதுல வந்துதா? என்ன சொன்னாருங்க? ரோட்டுக்கு பின்புறம் அவர் சொன்னதும் என்னங்க? இவர் சொன்னது சம்பளத்துக்காக சொன்னாரு. பிரம்மோத்சவத்துல பெருமாள் பின்னாடி வரும்போது அந்த இடத்துல வர்றதுக்கு கொஞ்சம் நம்மளே மிதிப்புமா. ஒரு நிமிஷம், அது புரியுதோ இல்ல? அவர் ரொம்ப நாகரிகமா சொல்றாரு, அவரு தம்பி சொல்றாரு எப்படி இருக்குன்னு. அதே இடம் தானே சார், ரொம்ப முக்கியம். நீங்க அதை ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டு முதல்ல சொல்றீங்க. ரெண்டும் ஒண்ணுதான். பெருமாள் ஊர்வலம் வரும்போது அது வழியா வராரு மேடம். அப்ப ப்ராப்பரா கார்டு போட்டு சேஃப்டி ஃபுல்லா அடைச்சிருவோம் மேடம். அந்த பப்ளிக் டாய்லெட்டா இருக்கக்கூடிய அந்த ரோட பின்புறமா இருக்கக்கூடிய அந்த விஷயத்த, அந்த தெருவை சுத்தப்படுத்தி கொடுங்கன்னு கேக்குறாங்க. இந்த சாட்சி பெர்மனண்டா ஃபென்ஸ் போட சொல்றாங்க. பெர்மனண்டா புரியுது. பெர்மனண்டா போட அதை இடிச்சிட்டு மாத்தணுமா? இல்ல இடிக்க வேண்டாம் சார், சுத்தி வேலி போட்டு ஆள் நடமாட முடியாது. எவ்வளவு செலவாகும்? நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க? கோவில்ல இவங்களுக்கு 3000 ரூபாய் கொடுக்கறதுக்கே ஒரு ரேஷன் கடையில கொடுக்கற மாதிரி அளந்து பார்த்து கொடுக்கறவங்க நிறைய பைசா மீதி இருக்கும். இங்க சம்பளம் கொடுக்க முடியாது, ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த மாதிரி தெருவை ரிப்பேர் பண்றதுக்குலாம் உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இருக்காது. நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க. நடந்துரும் இல்ல. நீங்க என்ன, நீங்க கேட்கிற விதத்துல அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க பணம் நீங்களும் ரொம்ப பெருமையா CSR ஏற்பாடு பண்றேன். நோவே. Even I can able to give 30,000 rupees. இருப்பா தம்பி, நீ உண்டில போடாத, எங்க கொடுக்கணுமோ கொடுத்துக்க. இவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு சரியா கட்டுக்கோ. நான் ரொம்ப கிண்டலும் கேலியமா பேசுறேன், லைட் எடுத்துக்காதீங்க. உங்களை வேற எதுவும் கேட்கல. பெருமாள் ஊர்வலம் வரக்கூடிய அந்த பாதையை சரி பண்ணி கொடுக்கான்னு அவங்களே கேட்குறாங்க. இவங்களும் அதே தான் சொல்றாங்க, அதே பாதை தான். நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. பார்த்துக்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கிறேன்.